Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போகும் என அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாமல் போவார்கள் என மக்கள் முடிவு செய்வார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். இருவருக்கும் இடையே நடைபெற்ற வார்த்தை மோதலை தற்பொழுது பார்க்கலாம். இதுவரை 2 அரசியல் துரோகம் நடந்திருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியே அனுப்பிச்சாங்களோ அது முதல் துரோகம். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஓபிஎஸ் வெளியே அனுப்பிச்சாங்களோ இரண்டாவது துரோகம். யாரும் நடந்திருக்கிறார். புரட்சி தலைவர் அவர்கள் விசுவங்களுக்கு திமுக இல்லாம செஞ்சாங்க. இன்னைக்கு 2024 ஜூன் 4க்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய விசுவத்தை தமிழ்நாடு பார்ப்போம். மக்கள் எல்லோருக்கும் தெரியும் உண்மையான தலைவன் யார், மக்களுக்கு பணி செய்யக்கூடிய தலைவன் யார், ஏழை மக்களுக்கான தலைவன் யார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு பாரு. உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. அதிமுக கட்சி 2024க்கு பிறகு இருக்காதான். வேற எங்க போவோம்? அதிமுக எங்க தான் இருக்கா? காணாம போகுமா? ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யாரு காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்விழா கண்ட கட்சி. 50 ஆண்டு காலம் நிறைவு செய்த கட்சி. ஏதாவது வெய்ய காலத்துல உஷ்ணம் அதிகமா ஏறி போச்சாட்டு இருக்குது. அதனாலதான் இப்படி எல்லாம் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை கட்டி காத்தவர் புரட்சி தலைவி அம்மா. இருபெரும் தலைவர்களும் தெய்வமாக விலகிக் கொண்டிருக்கின்றார்கள். தெய்வ சக்தி உள்ள கட்சி. இந்த கட்சி யார் அழிக்க நினைத்தாலோ அல்லது முடக்க நினைத்தாலோ உடைக்க நினைத்தாலோ அவர்கள் காற்றோடு கரைந்து போய்விடுவார்கள். இதுதான் வரலாறு. இந்த கட்சி எத்தனை பேர் எதிர்த்து பார்த்தாங்க. இருக்கிற இடம் தெரியுதா? தெரியுதுங்களா? எங்க போனானே தெரியல. சில பேர் பழத்தை தூக்கிட்டு திரிகிறாங்க. யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அதிமுகவை நம்பியவர்கள் கெட்டு போல சரித்திரம் கிடையாது. அதிமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகின்ற சரித்திரத்தைத்தான் வரலாறு பார்க்கின்றோம். ஆக அதிமுக கிட்ட எல்லாம் அந்த பூச்சாண்டி காட்டுற இதெல்லாம் நிறுத்திடுங்க. அதிமுக எல்லாம் உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி. யாருக்கும் எதற்கும் அஞ்சா நெஞ்சம் படைத்த கட்சி. தொண்டர்கள் நிர்வாகிகள் இருந்த கட்சி. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.